வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் இணைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ராகில தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ராகியில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. ஆயிலெலாம் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ராகி புட்டு. இப்போ வந்து 1 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி இது மாதிரி வந்து தெளித்து வந்து பிசையணும். இப்போ நான் ஒரு கையில் கேமரா வந்து வச்சுருக்கிறதுனால செல் வச்சுருக்கனால லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். நீங்கள் ஊற்றாமல் லைட்டாக இப்படி தொளிப்போம் இல்லையா, அது மாதிரி தொளிச்சு இந்த மாதிரி மாவை வந்து இப்படி பெசரணும். இப்படி தனித்தனியாக நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணையக்கூடாது, பெசரணும். இந்த மாதிரி தொளிச்சு பிசையணும். நான் வந்து இன்றைக்கி லைட்டாக ஊற்றிருக்கேன்னு நினச்சி ஊற்றாதீங்க. தண்ணியை வந்து தொளிக்கணும். நம்ம தொளிச்சுட்டு அப்படியே கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் நம்ம வந்து மாவை வந்து இந்த மாதிரி இப்படி பிடிச்சா அப்படி பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு வந்து மாவை வந்து நம்ம அப்படியே பெசரணும். இந்த மாவு பெசறல தான் இருக்குது. கட்டி இல்லாமல் இருந்தால் தான் புட்டு வந்து உங்களுக்கு கட்டி இல்லாமல் வரும். இப்போ இட்லி பாத்திரம் வந்து அடுப்பில் வந்து வச்சுருக்கேன். அதில் இந்த நம்ம மாவு பெசறணும் இல்லையா, அந்த மாவை அப்படியே வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். ராகி வந்து நல்லா வேகணும். வெந்தோடனே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சு, அவ்வளோதான் போதும். இப்போ இதை இறக்கி நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் இப்போ நாட்டு சர்க்கரையோ இல்லை, நான் வந்து இன்றைக்கி சீனி தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்து நெய் போட்டு தேங்காய் பூ போட்டு பெசறுனா சூப்பரான புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே வந்து சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்து அந்த புட்டை வந்து பிடிச்சி புட்டு கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பிடிச்சி வச்சும் அப்படியே சாப்பிட்லாம். நம்ம வந்து பிடிச்சா நம்ம நேரத்துக்கு வந்து காயாமல் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கட்டி இந்த மாதிரி 1, 2 இருந்தால் கூட நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு இது மாதிரி உடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா கட்டிகளே இல்லாமல் ரொம்ப நல்லா வந்துடும். சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா வந்துருச்சு. இப்போ நான் வந்து நல்லா நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். விட்டுட்டு லைட்டாக பெசறினீங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க பிடித்தமானவங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் தான் வந்து போட்டிருக்கேன், ஜீனி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தா அந்த சுகர் வந்து நல்லா எடுத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து சால்ட் வந்து எப்போவுமே இந்த இனிப்புகளுக்கெல்லாம் வந்து சால்ட் வந்து ரொம்ப போட மாட்டேன். அது எனக்கு என்னமோ அது பிடித்தமில்லாத மாதிரி இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு. நான் போடலை. இப்போ ஒயிட் சுகர் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்மளை சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுருவோம். நீங்கள் வந்து சூடாக இருக்கும் போதே போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த ஜீனியெல்லாம் வந்து மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் புட்டு. அதனால் கொஞ்சம் லைட்டாக அரை சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா அந்த மாதிரி ஜீனியெல்லாம் சேர்த்து ஒன்றாகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் பூ. தேங்காய் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால்பாங்க. நம்ம உடைச்ச உடனே சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் தான். உடைச்ச உடனே நம்ம வந்து பச்சையை அப்படியே சாப்பிட்லாம். மென்று அதோட சாரம் வந்து முழுங்கலாம். வாய்ப்புண்ணு எல்லாம் சரியாக போகும். அது மாதிரி உடைச்சி மறுநாள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் அன்னைக்கே நீங்கள் வந்து உடைச்சப்பவே யூஸ் பண்ணிங்கன்னா தேங்காய் ரொம்ப ஹெல்த்தி. இப்போ இந்த ஒரு மூடி தேங்காய் வந்து பாருங்கள், நல்லா இலசாக இருந்தது. அப்படியே வந்து துருவிட்டு அதில் நான் வந்து போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ டேஸ்ட்டும் அதிகம், ஆரோக்கியமும் கூடுதலாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து கொலஸ்ட்ராலே கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ பாருங்கள், அதாவது அந்த கேப்பை மாவு ஒன்று ஒயிட்டு ஒன்று கலருக்கு ஈக்குவலாக போட்டிருக்கேன் தேங்காய் பூ. அவ்வளோ நல்லா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே இப்போ வந்து புட்டை அப்படியே அள்ளி பவுலில் கொடுத்து ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி பாருங்கள் கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன். பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா என்ன அப்படின்னா காயாது. இப்போ நீங்கள் ஈவினிங் வந்து பசங்க வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டா கூட அவங்க வர்ற வரைக்குமே இது காயாமல் அப்படியே இருக்கும். மார்னிங் நம்ம வேலைக்கு போகிற அவசரத்தில் இந்த மாதிரி செஞ்சுட்டா கூட ஈவினிங் வந்து பார்க்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த புட்டு வந்து அப்படியே நல்லாவே இருக்கும். செம்ம டேஸ்ட்டு, ஹெல்த்தி. இப்போ எல்லாம் புட்டு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ராகி புட்டு கொழுக்கட்டை நீங்களும் பிடிச்சிருந்தா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் செய்கிற மெத்தட் எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.